பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்ய போகிறார். ஆமே, எத்தனையோ நாட்கள் நீங்க அழுது புலம்பி எகிப்துல சிறைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க பெருமூச்சு விட்டு இருக்க சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமே, இப்போ என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறாரு. இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல உங்களோட கையின் பிரயாசத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கிடைக்க கிருபை செய்வார். நீங்க வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல உங்களை குறித்து தானே ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, உங்களை யாரெல்லாம் நீங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர் மகாராஜாவா இருந்து அவர் உங்களுடைய காரியங்களுக்கு அவர் ஸ்டெப் எடுத்து நிக்க போறாரு. ஆமே, அவர் உங்களுக்காண்டி ஸ்டெப் எடுக்கும் பொழுது அப்படிதான் தாவீதோட எல்லா காரியங்களையும் தாவீதுக்கு பக்கபலமாய் கர்த்தர் நின்னார். ஏன்னா அவன் கர்த்தர்ட்ட அடிக்கடி நினைப்பூட்டின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள்ல தான் மேய்ப்பாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தான் என்னை கொண்டு போய் விழுவாரு அப்படின்ற ஒரு உறுதி அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் சோர்ந்து போன நேரத்துல அவன் ஆத்மா பாட்டு அவன் சொன்னா, அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னதான் நம்ம சோர்ந்து போனாலும் சரி, இவங்களுக்கு இதை பண்ணிடும். இப்ப கவர்மெண்ட்ல ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு விலைக்கிறையை செலுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம சோர்ந்து போய் அந்த காரியத்தை கைவிட்டுருவோம். ஆனா ஆண்டவர் உங்களை நடத்தினார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை லீட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணுதான் அவர்கிட்ட கேட்கணும், இதை நான் செய்யவா ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். இன்னொன்னு, எனக்கு பக்கபலமா என் கூட இருந்து என் கூட கை கோர்த்து இந்த காரியத்தை என் கூட டீம் அப் பண்ணுங்க ஆண்டவரே, அப்படின்னா இந்த விஷயத்த நான் கரெக்டா செஞ்சு முடிப்பேன், நினைச்சதுக்கு மேல பெஸ்டா முடிப்பேன். மனுஷனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேல பியாண்டா நீங்க ஒரு எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னா உங்க கூட கர்த்தரோட கரை இருக்கணும், நீங்க செய்யற காரியங்களை கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கணும். இது நம்ம அநேக நேரங்கள்ல பிசாசு என்ன செய்வானா, பல மனுஷங்களை விட்டு நம்மளை குழப்ப ட்ரை பண்ணுவான். அப்ப அப்படி குழப்பத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வரும்பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல, ஆண்டவரே இது மட்டும் நடத்தினீ நன்றி, இப்படி ஒரு முடிவு எடுக்க கிருபை செஞ்சீங்க நன்றி, எனக்கு இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்படி குழப்பமா இருக்கு, இது எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்க எப்பெல்லாம் நீங்க கேட்கறீங்களோ, அவர் உங்க கூட எப்பெல்லாம் இடைப்படுறாரோ அந்த வார்த்தைகள் இதுதான் உனக்கு தடன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். சில சமயம் நம்மளோட குணங்களா இருக்கலாம், நம்மளோட பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம், நம்ம வைத்திருக்கிற பழக்க வழக்கங்களா இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க சொல்றதை நம்மளால மீற முடியாம கூட இருக்கலாம். ஆவியானவர் வேண்டாம் அதை விட்டுதல் அப்படின்னு சொன்னா நம்ம விட்டுறணும். அது கேட்கறது ஈஸியா இருக்கு, ஆனா செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் உங்களை என்னைக்குமே தோய்ந்து போக விட மாட்டாரு, தள்ளி விட மாட்டாரு, உங்களை கீழே விழுந்து போக விட மாட்டாரு ஆண்டவர். என்னைக்குன்னா அவரோட நோக்கம் என்னன்னா, நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுதான் அவருடைய நோக்கம். நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தரை நம்பி வந்தா இப்படிலாம் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி புறஜாதியார் கண்டு வியக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, அந்த கர்த்தர் என் கூட இருப்பாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அப்படியா கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில லைஃப் ஸ்டைலை மாற்றுவார். ஆமே, அதுதான் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். நம்ம மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, நம்மளை எவ்வளவு பிரச்சனையை போட்டு நம்மளை போட்டு உலுக்கி எடுத்தாலும் சரி, கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வாரு, உங்களுக்குள்ள அவரை குறிச்சதான நம்பிக்கை இருக்கான்றதை மட்டும்தான் பார்ப்பாரு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொன்னார்ல, அப்பதானே லாசருவோட கல்லறையில நின்று ஏசப்பா அவனை உயிரோட எழுப்பி காமிச்சாரு. நீ விசுவாசிச்சா நான் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் நான் செய்வேன்னு ஆண்டவர் காமிச்சாரு. அப்போ காணனூர் கல்யாணத்துல பாருங்க, அவனுக்கு கடைசி கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கூட நீங்க பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட லைஃப் ஸ்டைல்ல பாருங்க,
அவங்கள அந்த அக்கினியை தூக்கி போடுற வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை. கர்த்தர் தாமதிச்சாலும் கரெக்டா அந்த டைம்ல அவங்கள ரட்சித்தார். அவங்கள பாதுகாத்தார். அந்த கயிறுகள் வேணா எரிஞ்சு போனதை தவிர அவங்க மேல ஒரு நெருப்பு வாட கூட இல்லை. அந்த அளவுக்கு தேவன் உங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். ஏன்னா நீங்க அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கைய அவர் பாக்குறாரு. என் புள்ள என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், என் புள்ள என்ன நம்பி இந்த காரியத்துல இறங்குறான் அப்படின்றப்ப ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துருவாரு. தாவீது கோலியாத்தை அடிக்கும் போது அதான் ஒன்னா அவர் என் கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அந்த விஷயத்த பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்னா எல்லா காரியங்களும் அவனுக்கு சாதகமாய் முடித்து கொடுத்தார். அது போல தேவனை சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க தேவனை சார்ந்து அந்த காரியங்களை விட்டீங்க அப்படின்னா போக்கஸை மிஸ் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த டெஸ்டினேஷனை கர்த்தர் சொன்னாருன்னா, கர்த்தர் வேண்டாம்னு சொன்னா விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க. அதை விட்டு நீங்க அவசரப்பட்டு மனுஷனோட ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா தோற்று போய் தான் வருவீங்க. அநேக நேரங்கள்ல கர்த்தர் யுத்தங்களுக்கு போகும்போது ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால போன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த இடங்கள் எல்லாத்தையும் இவங்க தோற்று போய் தான் வந்திருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்க கைட் பண்ணி கொண்டு போற இடத்துலலாம் ஒரு நாள் அவங்க தோத்து போனதா சரித்திரமே இல்லை. பாருங்க, இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம தோத்து போனோம்னா காரணம் நம்ம தான். ஒண்ணு சுத்தி இருக்க மனுஷங்க பேச்சு கேட்டிருப்போம், இல்ல நம்ம போய் ஆண்டவர் தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருப்போம். சூழ்நிலை நம்மளுக்கு வர்றதுதான். ஆனா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை கர்த்தர் தருவார். நிச்சயமா நீங்க நம்புங்க, கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை கேட்ட வார்த்தையின்படி உண்மை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு உண்டா இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இது நிமித்தம் எங்களோட வியாபாரங்கள் ஆண்டவரை கையின் பிரயாசங்கள் எல்லாம் விருத்தியிலே கர்த்தர் கிருபை செய்யுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இதை லெகுவாய் மாற்றி ஆண்டவரே எங்க சூழ்நிலையை மாற்றி மாடிக்கு மேல முளைக்கப்பட்ட புட்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது போல எங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரே தகர்த்தெறியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இனி அது இருக்கிற அறியாதபடி போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.